அஸ்ஹாபுர் ரசூல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்கள், அவங்க அகீதாங்கிற அவங்களுடைய நம்பிக்கைகளை, கொள்கைகளை, மறைவான விஷயங்களை பற்றி அவங்க உண்மைப்படுத்தக்கூடிய அந்த உள்ளத்தின் ஆதாரங்களாக எடுத்துக்கொண்டது குர்ஆனிலிருந்து சுன்னாவிலிருந்து தானே. இந்த 2 ஆதாரங்களை தாண்டி அவங்க போகலை இல்லையா? அதிலிருந்து தான் அவங்க கற்றுக்கொண்டாங்க, படிச்சுக்கிட்டாங்க. அதை கற்றுக் கொடுப்பதற்கான ஆசிரியர், பேராசிரியர், நபிமார்களின் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட உட்கார்ந்தாங்க, அதை ஈமான் கொண்டாங்க, உண்மைப்படுத்தினாங்க. அப்படியே அதில் மாற்றம் இல்லாமல் அவங்க பின்தொடர்ந்து போனாங்க, ஃபாலோ பண்ணாங்க இல்லையா? அப்படித்தான் ஒவ்வொரு முஸ்லீமும் இருந்தாங்க. ஷேக் ஃபௌசான் குறிப்பிடுறாங்க, அல்லாஹ்வுக்குரிய கடமைகளாக குர்ஆனும் நபி வழியும் எதை சொல்லி இருக்கின்றனவோ அதை மட்டுமே நம்பிக்கை கொண்டார்கள் அவர்கள். யார்? நபி தோழர்கள், சஹாபா ரலியல்லாஹு அன்ஹும். அதன்படி தான் அவங்க செயல்பட்டாங்க. இந்த 2 ஆதாரங்களில் தான் அவங்க எடுத்துக்கொண்டாங்க. இந்த ஆதாரங்களில் உறுதி செய்யாத கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னா அந்த எதையுமே அவங்க ஏற்றுக்கொள்ளலை, மறுத்தார்கள். அவங்களுடைய அகீதா சம்மந்தப்பட்ட எந்த விஷயம் வந்தாலும் ஆதாரம் தெளிவாக இருக்குதா பார்ப்பாங்க. அல்லாஹ் சொல்லியிருக்கானா, நபி சொல்லியிருக்காங்க, அப்படியே அந்த வரம்புக்குள்ளே நின்றுட்டு அப்படியே ஃபாலோ பண்ணி நம்பிக்கை கொண்டு கற்றுக்கொண்டாங்க. இதனால தான் அவங்களுடைய அகீதாவில் எந்த கருத்து வேறுபாடும் அவர்களுக்குள்ளே ஏற்படவே இல்லை. மஸ்அலா அப்படின்னா சில விவகாரங்கள், சில சட்டங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நபித்தோழருக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருந்திருக்கு. நபித்தோழர்கள் ஒன்று சரின்னு சொல்ல, இன்னொன்று ஒருத்தர் தவறுன்னு சொல்ல, இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் ஃபிக்ஹ் சட்டங்கள் மசாயில்களில் இருந்திருக்கு. ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? அந்த மாதிரி நபித்தோழர்கள்ட்ட இப்படி ஒரு கருத்தும் இருந்தது, அப்படி ஒரு கருத்தும் இருந்திருக்குது அப்படின்ட்டு கருத்து வேறுபாடு. ஏதாவது ஒரு விஷயம் ஞாபகம் வருதா? நபித்தோழர்களை இந்த கருத்து உள்ளவங்களும் இருக்காங்க, அந்த கருத்து உள்ளவங்க இருந்திருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சில விஷயங்களில் 2 விதமான புரிதலுக்கும் வழி இருக்குங்கிறனால வந்த கருத்து வேறுபாடுகள். உதாரணத்துக்கு பனு குறைதாவிடம் போய் அசரை தொழுங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டு அனுப்புகிறாங்க சஹாபாக்கள். போகிற வழியிலே அசருடைய வக்து வந்துருச்சு. பனு குறைதாங்கிறவங்க யூதர்களின் ஒரு கூட்டம். அவங்களை தாக்கி அவங்களுடைய கோட்டைகளை முற்றுகையிட்டு போர் புரிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புகிறாங்க. ஏன்னா அவங்க உடன்படிக்கை முறித்தார்கள். அந்த யூதர்கள் முஸ்லீமுக்கு எதிராக சதியும் செய்தாங்க. இதனால் அவங்கள இனி விட்டு வைக்க முடியாதுங்கிறதுக்கு, அவங்கள தண்டிப்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களின் ஒரு கூட்டத்தை அனுப்பி வச்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ், யஹ்தீகுமுல்லாஹ் யுஸ்லிஹு பாலக்கும். அப்போ சஹாபா போற வழியிலேயே அசருடைய வக்து நேரம் வந்துருச்சு. இப்போ அசருடைய வக்து நேரம் வந்த உடனேயே வக்து வந்துருச்சு, தொழணும் அப்படின்னு சஹாபாக்கள் ஒரு கூட்டத்தார் சொல்றாங்க. இன்னொரு கூட்டத்தார் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டது நமக்கு என்ன, பனு குறைதாவிடம் அவங்க இடத்துக்கு போய் தான் தொழணும்னு சொன்னாங்க அசரை. ஆனால் நம்ம எந்த நேரத்தில் அங்கே அடையிறோமோ அங்கே தான் போய் தொழணும் அப்படின்னாங்க. வக்து வந்துட்டாலும் ஆனால் ரசூலா சொன்னது என்ன, அங்கே போய் தானே தொலை சொன்னாங்க, அப்போ நம்ம அங்கே தான் போகணும், அங்கே போன பிறகு தான் தொழுகணும் அப்படின்னாங்க. இந்த சஹாபா சொன்னாங்க, ரசூலுல்லாவுடைய நோக்கம் என்னன்னு கேட்டால், பனு குறைதாவிடம் நீங்கள் அசருக்குள்ளே போயிடுங்க, அங்கே போய் அசர் அங்கே தொழுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம அசருக்குள்ளே அங்கே போக முடியல, அசர் வக்து வந்துருச்சு. ஆனால் வக்து வந்துட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான், தொழுகை நேரம் வந்த உடனே தொலை சொல்கிறான்ல, நம்ம வக்து வந்துருச்சு, ஆகவே ரசூலுல்லாவுடைய நோக்கத்தை புரிஞ்சுக்கணும், ஆகவே நாம் இங்கே தொழுகணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, வக்து வந்தோடனே தொழணுங்கிற கருத்தில் உள்ளவங்க அங்கே தொழுதுட்டாங்க. பனு குறைதாவோட போய் தான் தொலை சொன்னாங்கிற கருத்தை நேரடியாக அந்த அர்த்தம் எடுத்தவங்க அந்த இடத்தில் போய் தொழ வேண்டுங்கிற அர்த்தம் எடுத்துக்கிட்டாங்கல்ல, அந்த சஹாபா அங்கவா போய் தொழுதாங்க. இது பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகவலை சஹாபா திரும்பி வந்த பிறகு தங்களுக்கு மத்தியில் இந்த 2 கருத்து வந்ததையும் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் 2 பேரையுமே குறை சொல்லலை. அசரில் வக்து வந்ததுனால வழியிலேயே தொழுதவங்களை பார்த்து நான் சொன்னது என்ன, பனு குறைதாவிடம் போய் தானே தொலை சொன்னேன் அசரை, நீங்கள் ஏன் தொழுதீங்கன்னு கேட்கல.
அதே மாதிரி அந்த மக்கள்கிட்ட அப்போ நான் சொன்னது என்ன, நீங்கள் அதுக்குள்ளே அங்கே போகணுங்கிறக்கா சொன்னது, அங்கே போயிடுங்க அசர் அங்கே தொழுங்கன்னு சொன்னதுன்னா, அசர் போனாலும் நீங்கள் அங்கே தான் போய் தொழுன்னு அர்த்தமா? அப்படி அப்படி பார்க்க தேவையில்லை, நீங்கள் அசர் வந்தோன்னே இவங்க தொழுதாங்களே இவங்களோட சேர்ந்து தொழுதுருக்க வேண்டியதானே அப்படின்னு ரசூல்லா சொல்லலை. ஏன்னா ரசூல்லா 2 பேருடைய அந்த புரிதலையும் ஏற்றுக்கொண்டாங்க. ஏன்னா அந்த வார்த்தைக்கு 2 அர்த்தமும் இருக்கு. இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் சமூகத்தில் நமக்கு மத்தியில் நிறைய வரும். இது ஒரு ஹதீஸை விளங்குறதுல, ஒரு ஆயத்தை விளங்குறதுல, ஃபிக்கு சட்டங்கள் ரீதியா இது, ஏன்னா இது நம்முடைய ஈமானையோ இது தௌஹீதா ஷிர்காங்கிற மாதிரியோ உள்ள பிரச்சனை இல்லை, அல்லது நம்முடைய ஒற்றுமை குலைக்கிறதும் இல்லை இது. ஏன்னா இது ஏன் ஒற்றுமை குலைக்கிறது இல்லைன்னா, ஒருத்தர் அந்த நேரத்துக்கு அங்கே தொழுதார், இன்னொருத்தர் இடத்த மாற்றி தான் தொழுதுகிட்டார். அவங்க தொழுத அடிப்படையில் அவங்க ஒற்றுமையாக தான் நின்று தொழுகிறவங்க, ஆனால் இடம் மாறிவிட்டது, அவ்வளோதான் வித்தியாசம். அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் அது அவங்களுக்கு பற்றியில் ஒற்றுமையை குலைக்கலை. அது அவங்களுக்கு அதில் பிரச்சனையும் வரல. இந்த மாதிரி விஷயங்களை பார்க்குற பார்வை வேற. புரியுதா? அப்போது ஆனால் அக்கீதா என்ன செய்யணும்னு கேட்டால், கொள்கையாக ஒரு விஷயத்தை நம்பிக்கை கொண்டு அதில் இன்னொரு கூட்டத்தை அந்த கொள்கைக்கு முரணா, அதாவது அக்கீதாவிலே வழிகட்டு போனோம், அவங்கள வழிகேடர்கள் நம்ம சொல்கிற இடத்துல உள்ள விஷயங்கள், அது கொள்கை ரீதியான அடிப்படைகள் விஷயத்தில் அவங்க வழிகேடர்கள் அப்படின்னு சொல்கிற இடம் விஷயம். ஏன்னா மார்க்கம் அக்கீதா சம்மந்தப்பட்ட தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கும் போது அதில் எல்லாம் குஃப்ரு ஷிர்கு விஷயத்தில் ஒன்று குஃப்ரு தௌஹீதாகவும் தௌஹீத் குஃப்ராகவும் இங்கே மாறுறதுக்கெல்லாம் வேலை இல்லை. ஏன்னா சஹாபா தௌஹீது குஃப்ர தௌஹீதாங்கிற 2 கருத்துக்கள் எல்லாம் எதுலேயும் அவங்க மோதிக்கவும் இல்லை. அப்படி ஒரு நிலைமை அவங்க வாழ்க்கை வந்து, ஏன்னா அவங்களுடைய சோர்ஸ், அவங்களுடைய மூல ஆதாரங்கள் குர்ஆனும் சுன்னாவுமாக தான் இருந்தது. ஆகவே அக்கீதாவுடைய விஷயங்களை ஆதாரமாக எடுக்கிறதுக்கு குர்ஆன் சுன்னாவை தான் எடுக்கணும், அப்போ தான் அது பிரிவினையை ஏற்படுத்தாது. ஆகவே தான் அவர்கள் சஹாபா ஒரே ஜமாத்தாக இருந்தார்கள். அவங்க சரியான அக்கீதாவை அடையறதுக்கு, அவங்க ஒன்றுபடுவதற்கு இந்த மூல ஆதாரம் காரணமாக இருந்தது. அப்போ நாம் அதே வழிமுறைப்படி குர்ஆனின் சுன்னாவில் இருந்து தான் நம்முடைய அக்கீதாவை, நம்முடைய ஆதாரங்களை எடுத்துக்கொள்ளணும். முதல் குர்ஆனுடைய ஆயத் இதுக்கு இந்த அடிப்படையில் தான் அக்கீதாவில் நம்ம குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் தான் ஒன்று சேரணும் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் وَاعْتَصِمُوا بِحَبْلِ اللَّهِ جَمِيعًا وَلَا تَفَرَّقُوا. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஆல் இம்ரான் 3வது அத்தியாயத்துடைய 103வது ஆயத்தில் சொல்றான், நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வின் கயிறை பற்றி பிடிங்க. அல்லாஹ்வின் கயிறுங்கிறது அத்தௌஹீத், அல் குர்ஆன், அஸ் சுன்னா, அல் வஹி, அல் ஜமாஅ, அல்லாஹ்வுடைய அடியார்களாக ஒன்றுபட்ட ஜமாஅ, முஸ்லீமுடைய ஜமாஅ. இந்த அடிப்படையில் குர்ஆனின் சுன்னா பற்றி பிடிக்க வேண்டும். வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். ஏன்னா குர்ஆனின் சுன்னாவை பற்றி பிடிக்கலைன்னா பிரிவினை வந்துடும். பிரிவினை வர்றதுக்கு அதான் காரணம். அப்போது ஒரே அக்கீதா நம்ம எல்லாரும் ஒன்று சேர்க்கும். அப்படிதான் சஹாபாக்களை ஒன்று சேர்த்துச்சு. பனு குறைதாவில் அவங்க கொஞ்சம் பேர் இங்கே தொழுதாங்க, கொஞ்சம் பேர் அங்கே தொழுதாங்கன்னா அவங்களுக்குள்ள பிரிவினைலாம் வரல, வெறுப்பு வரல. அதனால் ஒரு சாரா வழிகேடர், ஒரு சாரா நேர் வழியில் இருக்கிறார் அப்படிலாம் சொல்லப்படலை. அதே மாதிரி தான் இன்றைக்கி மதுஹபு ரீதியான கருத்துருபாடு இருக்குல்ல, தொழுகையில் நெஞ்சில் கை கட்டுவதா, தொப்புளின் மீது கை கட்டுவதா, விரல் அசைப்பதா இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள், அல்லது சுன்னாவான சில விஷயங்களில் வரக்கூடிய இதெல்லாம் அடிப்படையாக வைத்து நாம் யாரையும் வழிகேடர்னு சொல்ல மாட்டோம். குஃப்ருக்கு போயிட்டாங்க, ஷிர்க்கு போயிட்டாங்க, காஃபிரு, சுப்ஹானல்லாஹ் நஊது பில்லாஹி மின் தாலிக், அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாங்க. அந்த மாதிரி ஒரு காலம் நாம் முஸ்லீம்களை தக்ஃபீர் செய்ய மாட்டோம். இன்னும் சொல்லப்போனால் ஷிர்கான காரியங்களை செய்வதை கூட நம்ம அப்படி உடனே சொல்ல மாட்டோம், சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்களுடைய செயல் ஷிர்காக இருந்தாலும் அந்த செயலை ஷிர்கான காரியம் அப்படின்னு சொல்லுவோமே தவிர அவர் காஃபிர் ஆயிட்டான்னு உடனே சொல்ல மாட்டோம். அதுக்கு எவ்வளோ சட்டங்கள் நிபந்தனைகள் இருக்கு. அதெல்லாம் உலமாக்கள் பேசுகிற விஷயங்கள். உலமாக்கள் யாரையும் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஆகவேதான் அஹ்லு சுன்னாவுடைய மக்கள் மதுஹபுகள் மீது பிடிவாதமான வெறுப்பை காட்டி மக்களை பிடிவாதமாக வெறுப்புக்குரியவர்களாக சித்தரித்து
பகையை வளர்க்க மாட்டார்கள். அஹ்லு சுன்னா அஸ்ஸலஃபி அந்த காரியத்தை செய்ய மாட்டார். சலஃபை பின்பற்றுவோர் அதை செய்யக்கூடாது, ஹராம். இது வரம்பு மீறல். அல் குலூ ஃபித் தீன், தீன்ல வரம்பு மீறுது. ஏன்னா மதுஹப் மக்கள் அவங்க மகத்தான இமாம்களை பின்பற்றுகிறவங்க தான். ஆனால் அவங்கள்ட்ட எத்தனையோ தவறுகள், அவங்கள அந்த இமாம்களையே அவங்களுடைய அக்கீதாவை கூட அறியாதனால அக்கீதாவில் தவறுகள் எல்லாம் வரத்தான் செய்யும், வந்துக்கிட்டு தான் இருக்குது, இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நாம் தேவ அல்லாஹ்வின் பக்கம் அவங்களை அழைப்பு கொடுப்போம். அவங்களுடைய தௌஹீதுடைய விஷயத்தில் வந்திருக்க தவறுகளை, ஷிர்கான சில காரியங்களை சுட்டி காட்டி இதை விட்டு விலை கொள்ளுங்கள் சொல்லுவோம். இதுதான் நம்முடைய கடமை. தாவத்து இலல்லா, அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பது, சுன்னாவின் பக்கம் அழைப்போம். ஏன்னா நிறைய பிதகத்தில் செய்வான். பிதகத்து யார்ட்டவனா அவர் நல்லா பாதுகாக்கணும். நம்ம எல்லார்ட்டும் யார்ட்டவனா ஒருத்தர் தன்னை சலபின்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தர் பிதகத்து வந்துடலாம். அறியாமையில் அவர் இருந்தார்னா அல்லாஹ் அவரை மன்னிப்பான். அவர் அந்த பிதகத்தை விடணும்னு நம்ம துவா செய்வோம். ஆனால் பிடிவாதமாக ஒருத்தன் அந்த பிதகத்தை பிரச்சாரம் செய்யக்கூடியவனாக இருந்தால் அவன் ஒரு பிதகத்துவாதி. முப்ததி என்றால் பிதகத்துவாதி. அவன் ஒரு கொள்கையாக அதை கொண்டு பல கொள்கை ரீதியான பிதகத்துகள் இருக்குது இல்லையா? அக்கீதாவான விஷயங்களில், மன்ஹஜ் சம்பந்தமான சில விஷயங்களில், மன்ஹஜ்னா வழிமுறை, மார்க்கத்தை அணுகி எடுத்துக்கொள்ளக்கூடிய கற்றுக்கொள்கிற வழிமுறை. இப்போ கவாரிஜிகள் இருந்தாங்க, ஆட்சியாளராக கிளர்ச்சி செய்யக்கூடிய வழிகட்ட கூட்டங்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு எதிராக, அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தவர்கள். நான் உங்களுக்கு அதை பற்றி நிறைய விளக்கியிருக்கேன். அவங்க கடுமையான பிதஅத்வாதிகள். ஏன்? குரானை தான் ஆதாரமாக வச்சு பேசினாங்க. ஆனால் தவறான வியாக்கியானத்தின் மூலமாக அவங்க ஆட்சியாளர்களை காஃபிர்னு சொல்லி ஃபத்வா கொடுத்தாங்க. இந்த மாதிரியான பிதஅத்வாதிகள் விஷயத்தில் அவங்கள நாம் பிதஅத்வாதி, முப்ததி என்று சொல்லுவோம். வழிகட்ட கூட்டம் சொல்லுவோம், ஃபிர்கா. அவங்கெல்லாம் ஒரு தனி கூட்டங்கள். அப்போ நாம் அப்போ கூட குஃப்ரை அவர்கள் மீது, அவங்களுடைய காரியத்தின் மீது தனித்து குறிப்பிடுவோமே தவிர ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் பொத்தாம்பொதுவாக சொல்கிறது ஹராம். அது ஒரு அபாயமான, அது ஒரு பெரிய வழிகேடு. பொதுமக்கள் மீது அல்லது உலமாக்களாக இருந்தாலும் கூட அவங்களிடம் இருக்கக்கூடிய சில வழிகட்ட அக்கீதா விஷயத்தில் கூட உடனே நாம் சொல்லுவதற்கு நமக்கு தகுதியும் இல்லை, அனுமதியும் இல்லை. நஊது பில்லாஹி மின் ஸாலிக். அப்போது மதுஹப் ரீதியான இன்னைக்கு பிரச்சனைகள் ஆரம்பித்ததே அதெல்லாம் ஃபிக்ஹ் ரீதியான கருத்து பண்ணல. பின்னாடி மதுஹப் மக்கள், பாமர மக்கள், வழிகட்ட மோசமான கூட்டத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆலிம்கள் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக கெட்ட வழிகட்ட கொள்கைகள் தாக்கம் அடைஞ்சு அவருடைய பாதிப்புக்கு ஆளாகி அதிலே அவங்க குழப்பத்திற்கு ஆளாகி அல்லாஹ் சோதிச்சான். அந்த சோதனையில் தோல்வி அடைஞ்சவங்க தவறில் வழிகேடில் விழுந்திருக்கிறாங்க. அல்லாஹ் யாருக்கு கருணை காட்டினானோ, இல்லை ரஹிம ரப்பி, நம்முடைய ரப்பு கருணை காட்டியவங்க அதை விட்டும் விலகி கொண்டவங்க இருக்கிறாங்க. சில சட்ட திட்டங்களில், மசாயில்களில் ஒரு குறிப்பிட்ட மதுஹபை அவங்க பின்பற்றக்கூடியவங்களாக இருக்கும். அதனால் வழிகேடர்களாகவும் அவங்கள ஆயிர மாட்டாங்க. அக்கீதா ரீதியாக பார்க்குற பார்வை வேறு, மசாயில்கள்ங்கிற அமலியாத். போன வகுப்பில் பார்த்தோமா இல்லையா? மார்க்க 2 அடிப்படைகள் மீது கட்டப்பட்டிருக்கு. முதலாவது அடிப்படை இஅ்திகாதியாத், கொள்கை சார்ந்த விஷயங்கள். இன்னொன்று அமலியாத், அமல்கள் சார்ந்த விஷயங்கள். அமல்கள் சார்ந்த விஷயத்தில் உள்ள குழப்பங்கள், பிதஅத்துகள், இதில் தான் நிறைய மதுஹப் மக்கள் விழுந்திருக்கிறோம். ஆனாலும் அவங்கள்ட்ட அக்கீதா சார்ந்த விஷயங்கள் உண்டு தான். ஆனால் அதற்கு காரணங்கள் எவ்வளவோ இருக்குது. நம்முடைய கடமை அத்தாவத்து இலல்லா, அல்லாஹ்வின் பக்கம் அவங்களை அழைப்பது. நாமும் இஸ்திகாமத்தா அதில் உறுதியாக இருப்பது. நாமும் நம்மை முதல்ல அல்லாஹ்வோட பாதுகாப்பு கேட்டு பாதுகாத்து கொள்வது, இல்மை தேடுவது. இதுதான் நம்முடைய கடமையாக இருக்கு. அப்போ அக்கீதாவை நாம் குர்ஆன் சுன்னாலிருந்து தான் எடுக்க வேண்டும். அதுதான் நம்மை ஒன்றுபடுத்தும். சஹாபாக்கள் அதான் ஒன்றுபடுத்துச்சு அப்படிங்கிறதுக்கான முதல் ஆதாரம் ஷேக் ஃபௌசான் கொடுக்குது. வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு. இரண்டாவது ஆதாரம் فَإِمَّا يَأْتِيَنَّكُم مِّنِّي هُدًى فَمَن تَبِعَ هُدَايَ فَلَا خَوْفٌ فَلَا يُضِلُّ وَلَا يَشْقَى. 20வது சூரா தாஹா, 123வது ஆயா. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா பூமிக்கு இறக்கின பிறகு, ஆதம் ஹவ்வாவை இறக்கின பிறகு அவங்களுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய விஷயத்தில் அல்லாஹ் சொல்றான், நிச்சயமாக என் வழி, என் நேர்வழி உங்களிடம் வரும்.
நமக்கும் ஆதம் ஹவ்வாவுக்கும் அல்லாஹ் சொன்னான். என்னுடைய நேர்வழி ஹிதாயா உங்களிடம் ஹுதா வரும். யார் என்னுடைய நேர்வழியை பற்றி பிடித்துக் கொள்கிறாரோ அவர் வழிகடவும் மாட்டார். ஃபலா யுதில்லு, அவர் வழிகட மாட்டார். வலா யஷ்கா, அவர் நஷ்டமடையவும் மாட்டார். அப்போ வழிகேடும் நஷ்டமும் இருக்கக்கூடாது அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹுடைய ஹுதா நேர்வழியை பற்றி பிடிக்கணும். இன்னல் ஹுதா ஹுதல்லா, நிச்சயமா ஹுதாங்கிறது அல்லாஹுடைய ஹுதா, அல்லாஹுடைய நேர்வழி தான் நேரான வழி. அப்ப அந்த நேரான வழியை அல்லாஹு தஆலா நபிமார்கள் மூலம் இறக்கினான், கற்றுக் கொடுத்தான். அதை பற்றி பிடிக்க வேண்டும். அதன் மூலமாகத்தான் நீங்க நேர்வழியில் இருப்பீங்க. அதுதான் ஒற்றுமை கொண்டு வரும். ஆகவேதான் நபித்தோழர் அவர்களை பின்பற்றியவர்களும் பாதுகாப்பு பெற்ற கூட்டத்தில் அடங்கினார்கள். பாதுகாப்பு பெற்ற கூட்டம் என்ன தெரியுமா? 73 கூட்டமாக இந்த உம்மத் பிரியும் இல்லையா? அதுல 72 நரகத்துக்கு போகும். ஒரு கூட்டம் பாதுகாக்கப்படுது. அது இந்த கூட்டம் எங்க போகுது? சொர்க்கம். சொர்க்கத்துக்கு போனால்தான் அந்த கூட்டத்துக்கு அல் ஃபிர்கத்து நாஜியா, அந்நாஜியா என்று சொன்னால் பாதுகாக்கப்பட்டதுன்னு, பாதுகாக்கப்பட்டவர்கள். அல் ஃபிர்கா அப்படின்னு சொன்னால் கூட்டம். 73 ஃபிர்கா கூட்டங்கள். அதில் அல் ஃபிர்கத்து நாஜியாங்கிறவங்க பாதுகாக்கப்பட்ட கூட்டம். ஏன்னா சொர்க்கம் போகிறவங்க. அவங்களில் முதல்ல யார் வருவா? நபித்தோழர்கள். அவங்கள பின்பற்றியவர்கள் அடுத்து வருவாங்க. யாரெல்லாம் அல் ஃபிர்கத்து நாஜியாங்கிற 73 பாதுகாக்கப்பட்ட ஒரு கூட்டத்தில் சேரணும்னு ஆசைப்படுறோமோ நம்ம எல்லாரும் அந்த நபித்தோழர்கள் கூட்டம் எப்படி ஒன்றுபட்டு அக்கீதாவில் ஒரே ஆதாரத்தின் மூலமாக, அதாவது குர்ஆன் சுன்னாவுடைய மூல ஆதாரங்கள் மூலமாக அவங்க பின்பற்றி உறுதியாக இருந்தாங்களோ அதுபோல் அக்கீதாவில் ஒன்றுபட வேண்டும். வழிகெட்ட கொள்கைகள் சிந்தனைகள்லாம் நாம் சேர்ந்துடக்கூடாது. அப்படி சேர்ந்தோன்னா அவ்வளோதான். ஃபிர்கத்து நாஜியால் அல் ஃபிர்கத்து நாஜியால் பாதுகாக்கப்பட்ட கூட்டத்தில் இருக்க மாட்டோம், பாதுகாக்கப்படாத நரகவாசிகள் கூட்டத்தில் ஆயிடுவோம். 73 கூட்டங்களாய் சமுதாயம் பிரியும், ஒரு கூட்டம் தவிர அனைத்தும் நரகம் நுழையும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த ஒரு கூட்டம் யார் என்று கேட்கப்பட்ட போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ம அன அலைஹி வ அஸ்ஹாபி, நானும் என்னுடைய தோழர்களும் எதன் மீது, எந்த மார்க்கத்தின் மீது, எந்த கொள்கையின் மீது, எந்த அக்கீதாவின் மீது இருக்கின்றோமோ அதன் மீது இருப்பவர்கள். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் திர்மிதியில் 2641வது ஹதீஸ். இமாம் அல் அல்பானி ரஹிமஹுல்லாஹி தஆலா சில்சிலத்துல் அஹாதீஸு ஸஹீஹா அப்படிங்கிற அவங்களுடைய ஆதாரப்பூர்வ நபிமொழிகளின் விரிவான தொகுப்புகளில் 1348வது செய்தி. இது ஆதாரப்பூர்வமான ஒரு அழகான செய்தி தான், ஆதாரப்பூர்வமானது தான் என்று சொல்றாங்க. அப்ப இந்த ஹதீஸின்படி ம அன அலைஹி வ அஸ்ஹாபி, யார் நானும் என்னுடைய தோழரும் இருக்கின்றோம் அதன் மீது இருக்கிறவர்கள் சொன்ன அடிப்படையில் நம்முடைய அக்கீதா நபியும் நபியின் தோழர்களும் கொண்டிருந்த அக்கீதாவின் மீது இருக்க வேண்டும். அப்போதான் பாதுகாக்கப்பட்ட ஒரு கூட்டத்தை சேருவோம். எப்போ நபியும் நபி தோழர்களும் கொண்டிருக்காத அக்கீதாவில் இல்லாமல் போகிறோமோ, அவங்க கொள்கையில் இல்லாமல் போகிறோமோ நாசம். அவ்வளோ 72 கூட்டங்களில் ஏதாவது ஒரு கூட்டமாக நாம் ஆகிவிடுவோம். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பான. ஆகவே தான் ரசூலுல்லாஹ் சொன்ன அடிப்படையில் நாம் நபித்தோழர்களின் அந்த பாதையில் அக்கீதாவில் ஒன்றுபட வேண்டும். மக்கள் பலர் தங்கள் அக்கீதாவை குர்ஆன் நபி வழிப்படி அமைக்காமல், அதாவது குர்ஆனு சுன்னாவும் சொல்லி தந்தபடி அமைத்து கொள்ளாமல் கிரேக்க தத்துவம், தர்க்கம் ஆகியவற்றின் மீது அமைத்தார்கள். கிரேக்க தத்துவம்னா கிரீக் பிலாசபி. கிரீக் பிலாசபினா என்ன? இந்த வானம் பூமி எல்லாத்திலும் ஒரு தர்க்கத்தை வச்சு, தத்துவமா ஒரு விஷயத்தை வச்சு புத்திக்கு ஏத்த மாதிரி படைப்பையும் படைப்பாளனையும் சிந்திக்கிறதா கிரேக்க தத்துவம். எதையுமே அறிவை கொண்டு தர்க்கம் செய்து அதுல அறிவுக்கு எது ஈர்க்கப்படுதோ அதை கொண்டு அமைத்துக் கொள்றதான் கிரேக்க தத்துவம். கிரீக்குங்கிறது ஒரு தேசம். அங்க நாத்திகர்கள் கடவுள் இல்லைங்கிற வாதத்தை தத்துவமா பேச ஆரம்பிச்சாங்க. எப்படி பேசினாங்க அப்படின்னா, ஒரு சின்ன உதாரணம். இதெல்லாம் என்னங்க? இது வானம் பூமி. சரிங்க, இந்த வானம் பூமி சொல்றீங்களே, இதை நீங்க பார்க்குறீங்க தானே? ஆமாங்க.
அப்படின்னு நம்ம பதில் சொன்னா அடுத்த கேள்வி கேட்பாங்க, சரி இந்த வானபூமியில் இருக்கிற எதையும் நீங்க பார்க்குற எதுவா இருந்தாலும் அது அழியுமா அழியாதா அப்படின்னு கேட்பாங்க. அழியும் தான் அப்படின்னு சொன்னா எங்க ஏதாவது ஒன்று அழியிறத காட்டுங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை எரிக்கிறோம், அழிக்க முடியுமில்ல? எரிச்சாச்சு, அழிச்சு போச்சு. இதோ அழிக்க முடியுதே அப்படின்னு நீங்க காட்டினீங்கன்னா அடுத்து அந்த தத்துவம் பேசுகிற என்ன சொல்லுவானா, இல்லைங்கிற நான் அப்படிம்பாரு. என்னங்க இல்லைங்கிறீங்க? என்னங்க உங்க கண்ணு முன்னாடி எரிஞ்சு அழிஞ்சிருச்சுங்க, இல்லைங்கிறீங்க? இல்லை, நீங்க முதல்ல எரிக்கிறதுக்கு முன்னாடி அது ஒரு வடிவத்தில் இருந்துச்சு, இப்போ அது வேற வடிவத்தில் இருக்குங்க. இப்போ என்ன வடிவத்தில் இருக்குது? சாம்பலா இருக்கு இல்லையா? இது சாம்பல், இதுக்கு நிறம் இருக்குது, அப்ப நிறமும் இருக்குது வடிவமும் இருக்குது, இது அழியலையே. என்ன இந்த ஆளு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அழியலைங்கிறீங்களா? ஆமாங்க, வடிவம் மாறிடுச்சு, அழியல அப்படிம்பாங்க. இல்ல இல்ல, அப்படியா? உங்க கண்ணுக்கு தெரியாம ஆக்கிட்டுமா? சாம்பலை எடுத்து ஊதி விட்டுற, ஊதி விட்டுட்டா இப்ப அழிஞ்சிருச்சுல? இல்லையே, அந்த சாம்பல் அழிஞ்சிருச்சு, ஊதி விட்டாச்சுல அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அடுத்து என்ன சொல்லுவான்? இல்ல, இப்ப வடிவம் மாறிடுச்சு. முதல்ல அது ஒரு சாலிட் ஸ்டேஜ்ல இருந்துச்சு. சாலிட் ஸ்டேஜ்னா என்ன? ஒரு சாம்பலா பார்க்க தொடும் விதமா ஒரு ஜடத்தன்மையோடு இருந்துச்சு. இப்ப அது காத்துல கலந்துருச்சு, இப்ப கேஸ் ஸ்டேஜ்ல இருக்கிறது. இப்ப நிரம்பு பார்க்க முடியல. முதல்ல சாலிட் ஸ்டேஜ்ல ஒரு சேர்ந்து இருக்கும் போது சாம்பலுக்குள்ள சாம்பல் நிறந்துருச்சு. இப்ப காத்துல பறந்த பிறகு அது காத்துல இருக்குது. அந்த காத்துல காத்து எங்க போறதோ அங்கெல்லாம் அது போயிட்டு இருக்குது. காத்து கீழே போய் படிஞ்சிருச்சுன்னா அங்க கீழே எங்கேயோ போய் இருக்குது. அது பறந்துகிட்டு இருக்குன்னா அது பறந்துகிட்டே இருக்குது. அப்போ அது காத்துல இருக்குது, மண்ணுல எங்கேயோ ஒளிஞ்சிருக்குது, அப்போ அழியல அப்படிமா. இது என்னடா இது, என்னங்க சொல்றீங்க? உடனே அவங்க சொல்லுவாங்க, ஆமா இந்த உலகம் அழியாதும்பாங்க. குஃப்ரு பாத்தீங்களா? இதுதான் தத்துவம். இந்த உலகம் அழியாது. என்ன சொல்றீங்க அப்படின்னா இந்த தத்துவம் பேசுறவங்க சொல்லுவாங்க, ஆமாங்க இப்போ இதெல்லாம் அழிஞ்சிச்சு, நான் அழியலன்னு சொன்னேன், நான் வாதத்தில் வென்றுட்டேன், உங்களால் மறுக்க முடியல. முதல்ல இருந்தது எரிச்ச பிறகு சாம்பலுங்கிற வடிவம் வந்துச்சு, இப்போ காத்துல மாறிடுச்சு. ஆக மொத்தம் அது காத்துல இருந்துகிட்டே இருக்கும், எப்படி இருந்தாலும் இருக்கும். காத்து இருக்குது, இந்த காத்தும் வடிவம் மாறுது, புயலா இருக்குது, தென்றலா வருது, அது மேல மேகத்துக்கு போகுது, கீழே வருது, எங்கேயோ ஏதோ ஒன்று இருக்குது, காத்தாவோ அல்ல ஏதோ ஒரு பொருளா இருக்குது. அப்ப ஆக மொத்தம் இந்த உலகம் எப்போதும் இருக்கும். இந்த உலகம் இப்ப நீங்க பாக்குற வானபூமிக்கு முன்னாடி வேற ஒன்றா இருந்துச்சு, இதுக்கு பிறகு வேற ஒன்றா மாறலாம், ஆனா ஆக மொத்தம் எதுவுமே அழியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல. இப்போ கடவுள் தான் அனைத்தையும் படைத்தான் அப்படின்னா இப்ப முதல்ல அங்க கை வைப்பாங்க. அனைத்தையும் படைத்தான் சொல்றீங்கல்ல, அப்ப படைத்தான் நீங்க ஒண்ணு சொல்றீங்கன்னா அது முதல்ல இல்லைன்னு அர்த்தம் ஆயிடுச்சு. அப்போ இல்லைன்னு ஒண்ணு சொல்லிட்டீங்கல்ல, படைத்த பிறகுதான் வந்துச்சுன்னு சொல்றீங்கல்ல, அப்ப இல்லைங்கிற நிலையில முதல்ல கடவுளே இல்லைங்கிறத எங்களுடைய ஆர்குமெண்ட். இல்லைங்கிற நிலைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த நிலையில கடவுளுங்கிறதே நான் முதல்ல ஆர்குமெண்ட்ல வைக்கிறேன். நீங்க இல்லைங்கிறத இந்த உலகத்துக்கு சொல்றீங்க. எப்படி? படைத்தான்னு சொல்லும் போது இல்லைங்கிற ஒன்று இந்த உலகத்துக்கு முதல்ல இருந்துச்சுல, நாங்க கடவுளையே அந்த இடத்துல வச்சு சொல்றோம் கடவுள் இல்லை அப்படின்பா. இதான் தத்துவம் பேசுறது. இதான் கிரீக் தத்துவத்துடைய நான் ஒரு சின்ன உதாரணத்தோட சொல்றேன். அப்ப கடவுள் இல்லையா? இல்ல. அப்போ இந்த பூமி வானம் இதெல்லாம் எப்பவுமே இருந்துச்சுங்க. இப்ப பாக்குற இப்படி ஒரு வானமா இருக்குது, இப்படி ஒரு பூமியா இருக்குது, இதுக்கு முன்னாடி வேற ஒன்றா இருந்திருக்குது, இதுக்கு பிறகு வேற ஒன்றா தான் இருக்கும், எதுவுமே அழியாதுங்க அப்படி. அப்ப என்ன அவன் சொல்ல வரானா, அல்லாஹ் படைக்கல அப்படின்னா அல்லாஹ்வும் அழிக்க மாட்டான் அப்படின்னு. ஏன்னா அவங்களை பொறுத்தவரை அல்லாவே இல்லை. இதுதான் கிரேக்க தத்துவம். இதுல இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவங்க இந்த தத்துவத்துடைய வாதங்கள் இருக்குல்ல, அதுல சிலது எடுத்துக்கிட்டாங்க.
ஏன்னா ஒரேடியா அல்லாஹ் இல்லைன்னு சொல்றது குஃப்ரா போயிரும்ல, அதை விட்டுட்டாங்க. அல்லாஹ் இல்லைன்னு சொல்லக்கூடாது, அல்லாஹ் உண்டு தான். ஆனாலும் அல்லாஹ்வுடைய பண்புகள் சிஃபாத்துகள் சம்பந்தமாக பேசும்போது அந்த தத்துவத்துடைய சில அடிப்படைகளை, சில விதிகளை, சில லாஜிக்குகளை அவங்களா ஏற்றுக்கொண்ட, அவங்க மண்டைக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஏற்றுக்கொண்ட சில விஷயங்களை எல்லாம் உள்ள புகுத்தினாங்க. இதுதான் அல்லாஹ்வுடைய அஸ்மா அஸ்ஸிஃபாத், அதாவது அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளில் எல்லா குழப்பங்களை போட்டு வழிகேடர்கள் எத்தனையோ பேர் வரலாறுல செய்த காரியமெல்லாம் இந்த கிரேக்க தத்துவம்ங்கிற கிரீக் பிலாசபியை அடிப்படையாக வச்சு மண்டைக்கு ஏற்ற மாதிரி வாதங்களை பண்ணி எதிரில் இருப்பவனை ஒன்றையில் காம்ப்ரமைஸ் பண்ணி கன்வின்ஸ் பண்ண வைக்கிறது. அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா? எதிரில் இருக்கிறவனை லாஜிக்கை கொண்டு காம்ப்ரமைஸ் பண்ணி வைக்கிறது. ஏன்னா அவன் ஒரு கட்டத்தில் என்னடா எனக்கு ஒரு மண்டை காயுது, ஒரே நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியும். அதான் பாருங்க, இப்போ நீங்கள் புரியலேன்னு சொல்கிறீங்களேங்க, அந்த புரியலேன்னு ஒன்று இருக்குல்லைங்க, அதுதாங்க உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படிமா. எப்படி என்ன சொல்றீங்க? இப்போ நீங்க புரியலேன்னு சொன்னீங்களேங்க, அதுதாங்க நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்ப நீங்க புரியலேன்னு சொல்றத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான்கள். அப்போ பேச்சுக்கு ஒரு இடத்துல முற்றுப்புள்ளி, ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு தான் ஆகணும். பேசிக்கிட்டே இருக்க முடியுமா? ஒரு கட்டத்தில் பேச முடியாது தானே. இந்த பேச முடியாத ஒரு இடத்த எடுத்துக்கிட்டு அந்த அடிப்படையில் ஒருத்தர் ஒரு கருத்தில் வந்து நின்றுக்கிறான் பாருங்க, அந்த இடத்துல அவனுடைய அக்கீதா வந்துடும். அவனுடைய அக்கீதா கொள்கை என்ன, அந்த இடத்துல கட்டமைக்கப்படும். இதுதான் கிரீக் பிலாசபிங்கிறத சில உதாரணங்களில் சொல்லக்கூடிய, அதில் இருக்கக்கூடிய கேணத்தனம், கிறுக்குத்தனம், மடத்தனம், இப்படி சொல்றதெல்லாம் லேசான வார்த்தை. இதெல்லாம் சாதாரண வார்த்தை. குஃபுர் இதுதான் சரியான வார்த்தை. ஏன்னா ஒருத்தனுடைய மடத்தனமும் முட்டாள்தனமும் உலக விஷயங்கள்ல இருக்கிறதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஒருத்தனுக்கு ஒரு தெரிய விஷயம் தெரியாது, ஒருத்தன் ஒரு மடையனா இருப்பான். ஒருத்தனுக்கு சம்பாதிக்க தெரியல தான் மடையனா இருப்பான். அதில் அவனுக்கு ஒரு வியாபாரத்தில் ஒரு வியாபாரம் செய்ய தெரியல, அதில் அவன் மடையனா இருப்பான், முட்டாளாக இருப்பான். அதெல்லாம் அல்லாஹ்வோட நம்ம கேவலமா? இல்லை, அல்லாஹ் அறிவை கொடுக்கல அவனுக்கு, அவ்வளோதான். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதனால ஒருத்தன் இழிவானவனும் இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய விஷயத்தில், அகீதாவுடைய விஷயத்தில் ஒருத்தன் இந்த குஃபுரு கொண்டிருக்கிறான்னா அவன் எவ்வளோ மோசமானவன். அதுதான் கிரீக் பிலாசபிஸ் கொண்டு வந்த, முஸ்லீம் சமூகத்தில் கொண்டு வந்த மிகப்பெரிய முசீபத். முசீபத்துனா சாதாரண முசீபத்து இல்லை. உம்மத்தை துண்டாடி குழப்பங்களை விளைவிச்சு கூட்டங்களாக வாக்குவாதங்கள், தர்க்கங்கள் மூலமாக, ஆர்கியூமெண்ட்ஸ் மூலமாகத்தான் இந்த தீனை கற்றுக்கொள்ளணுங்கிற ஒரு பகுத்தறிவாதங்கிற பேரில் ஒரு முட்டாள்வாதங்களை முன் வச்சு பெரிய முஸ்லீம் உலக கூட்டத்தை முட்டாளாக்கிய ஒரு மிகப்பெரிய ஃபித்னா தான் இந்த கிரேக்க தத்துவம், இந்த தர்க்கங்கள், லாஜிக்ஸ். இதெல்லாம் அதை பிற்காலத்தில் இஸ்லாமிசேஷன் பண்ணி, அதாவது இஸ்லாமிய போர்வையில் அதுக்கு சாயம் பூசி எல்லாத்துலேயும் இஸ்லாம்ங்கிற பேரில் கொண்டு வந்த வழிகடர்கள் தான் இன்றைக்கி நம்ம பல வழிகட்ட கூட்டம். முஅத்தஸிலா, ஹவாரிஜுகள் அவங்களுடைய கேட்டகரி கிரேக்க தத்துவம்லாம் தாண்டி அவங்க வேற கேட்டகரி. ஆனால் முஅத்தஸிலாக்கள், அதுக்கு பிறகு வந்த எத்தனையோ கூட்டங்கள், கத்ரியாக்கள் முன்னாடி வந்த கூட்டம். இந்த மாதிரி விதியை மறுக்கிறோம். எல்லாமே இந்த பிரச்சனை தான், தர்க்கம்தான், ஆர்கியூமெண்ட்டு தான். இப்போ தமிழ்நாட்டில் நாம் அறியக்கூடிய இதே மாதிரி தர்க்க ரீதியான சிந்தனை அடிப்படையிலே அக்கீதா விஷயங்களை கேள்விக்குட்படுத்தி, சந்தேகத்துக்குட்படுத்தி, அல்ல விஞ்ஞான விளக்கங்கள்ங்கிற பேரில் அது அளவுகோல் அந்த கண்ணாடிக்குள்ளே வச்சு ஒன்றை ஏற்கிறதோ இல்லை மறுக்கிறதோ நம்பவோ கூடாதுன்னு சொல்லுவோம். இதையெல்லாம் பிஜே போன்றவங்க செய்கிறாங்க இல்லையா? இது எல்லாமே வழிகேடு. இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா ஷைத்தான், இந்த இப்லீஸ் இந்த தத்துவ ரீதியாக, புத்தி ரீதியாக ஒன்றை ஏற்கிறது மறுக்கிறது அளவுகோலாக வச்சு கொண்டு வர்றது. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும். இதுதான் முஸ்லிம் உம்மத்தை நிறைய பிரிச்சிச்சு. ஏன் சகாபா ஒரு கூட்டமாக இருக்க முடிஞ்சுன்னா அவங்க இந்த மாதிரியான பாதையில் போகலை. அவங்க குர்ஆனு சுன்னாவுன்னு அவங்க இந்த வாதம், இதெல்லாம் தர்க்கம், தத்துவம், இதெல்லாம் அவங்க பேசவே இல்லை. அவங்க ஈமான் கொண்டாங்க, உண்மைப்படுத்தினாங்க, அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தினாங்க, அல்லாஹ்வை உயர்த்தினாங்க, உயர்த்தி பேசினாங்க, கீழ்ப்படிஞ்சாங்க, இபாத் செய்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவங்களை கண்ணியப்படுத்தி சொர்க்கவாசிகளாக அல்லாஹ் அவங்களை அங்கீகரிச்சிருக்கிறான். அதனால தான் அவங்க ஒரு கூட்டமாகவும் பாதுகாக்கப்பட்ட கூட்டமாகவும் இருந்தாங்க. அந்த பாதையில் அக்கீதாவை
அந்த சலஃப் எடுத்துக்கொண்ட முறையில் வழிமுறையில் போகிறவங்க மட்டும்தான் 73 கூட்டங்களும் சொர்க்கம் செல்லக்கூடிய ஒரு கூட்டத்தில் இருக்க முடியும். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. அந்த வழியில் நாமும் இருக்கணும். இதுதான் இந்த பாடத்துடைய ஷேக் ஃபௌசான் குறிப்பிடக்கூடிய அடிப்படை விஷயமாக, இதில் சாராம்சமாக நம்ம அறியக்கூடியதாக இருக்குது. அல்லாஹ் நம்ம அனைவரையும் இதில் கற்றுக்கொண்டதின்படி உறுதி உள்ளவர்களாக ஆக்குவானாக.